குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு வந்திருக்குது மருந்துக்கோட்டை வியூ பாயிண்ட். லாஸ்ட் டைம் மருந்துக்கோட்டை டாப்பு போனதுக்கும் வீடியோஸ் போட்டிருந்தேன். யாருமே லொக்கேஷன் கிடைக்கல, எப்படி போன வழி அது நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ அதோட லொக்கேஷன் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே போட்டிருக்கேன். சரியா? இப்போ நமக்கு மருந்துக்கோட்டையோட லொக்கேஷன் வந்து ஆஃப் ரோடு, மொத்தமே ஆஃப் ரோடு. ஸோ வந்து நமக்கு வந்து மேப்பில் போட்டாச்சுன்னா எந்த லொக்கேஷனுமே கிளியர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஸ்டாப்புகளெல்லாம் ஒவ்வொரு லொக்கேஷன் போட்டு டைரக்ஷன் கரெக்டாக சொல்லி பண்ணிடுறேன். சரியா? இது வந்து ஆஃப் ரோடு. ஸோ 100cc பைக்குன்னா சிங்கிளாக தான் வர முடியும். 200cc ரெண்டு வச்சு அந்த வந்துடலாம். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். 150cc ரெண்டு பேரும் ஓரளவு போயிடலாம், பிரச்சனை இல்லை. டாப் வியூ வந்து வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேலேன்ட்டு ஃபோட்டோஸ் ஃப்ரீக்ஸ் ஃபோட்டோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் மேலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது நம்ம பேஜோட ஃபோட்டோஸ் போட்டிருப்போம். மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் வியூ பாயிண்ட்டு. அதுக்கு மேலே பேசினா அதோட பெருசாக இருக்கும், பேரடைஸ் மாதிரி இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் எண்டு காலில் கொடுக்குறேன். அதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இங்கே தயவு செய்து தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வராதிங்க. வேஸ்ட்டு பேப்பர்ஸ் எதுவுமே போடாதீங்க, வேஸ்ட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவுமே போடாதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ப்ரைவேட்டாக உங்களுக்கு ஏதாவது பார்ட்டி பண்ணணும்னா அதுக்கு எந்த காலையில் வீடியோ போட்டுவிட்றேன். அந்த லொக்கேஷன் போங்க. சரியா? ஒரு வீடியோ போட்டுவிட்றேன், அதில் அந்த இடத்துக்கு போயிருங்க. சரியா? நீங்கள் ஏதாவது ஃபுட் ஏதாவது கொண்டு வரதா இருந்தால் தயவு செய்து இந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் வர மட்டும் இங்கே போட்டுருப்பாங்க. இந்த இயற்கை இப்படியே இருக்கணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும், நம்மளால் தான் முடியும். நம்ம தான் அந்த இயற்கையை பாதுகாக்கணும். நம்ம கையில் தான் அந்த இயற்கை இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு யாருக்காக வரணுன்னாலும் நீங்கள் தான் அதுக்கு பண்ணணும். கண்டிப்பாக இது க்ரீனாக இருந்தால் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு நமக்கு வரகு தோணும். நீங்களே அசிங்கப்படுத்துகிற ஐயோ அசிங்கமாட்டி கேவலமாட்டின்னு சொல்லக்கூடாது. மொத்தம் ஆஃப் ரோடு, இங்கேருந்து ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகும். சரியா? கொஞ்சம் மேலே போவாங்க. இதுலேருந்து லெஃப்ட் கட்டாயம் மேலே போகணும். சரியா? இந்த லெஃப்ட் வழி தான் மேலே போகணும். எஸ், இங்கே ஒரு அருவி இருக்கு. நம்ம வாரத்தில் ஒரு அருவி கண்டிப்பாக பார்ப்போம். இதுதான் உங்களோட அடையாளம். இந்த வழியாக தான் நேரம் மேலே ஆகணும். இப்படிதான் போக போகிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காட்டி வரோம். உள்ள வாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே பண்ணக்கூடாதுன்றது. குப்பி, பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தயவு செய்து இங்கே போடாதீங்க. இந்த இடத்த சுத்தமாக வச்சுருங்க. அதுங்க எவ்வளோ பாட்டில் கிடக்குன்னு இதெல்லாம் இந்த இடத்துல அந்த அருவியில் வந்து குளிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்களா
வந்தாச்சு. இதுதான் மருந்துக்கோட்டை. மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த இடத்துக்கு வாங்க, வேறு எதுக்கும் வராதிங்க. இயற்கை ரசிக்கணும்னா இந்த இடத்துல வந்தால் போதும். அப்படியே இருந்து பொறுமையாக அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டு போகு. நல்ல ஏற்ற இடம் இது. இங்கிருந்து பார்த்தா மலை, மேற்கு தொடர்ச்சி மலை மொத்தமே தெரியுது. இதோட வீடியோ முடிக்க போகிறோம். நம்ம வந்தாச்சு. இதான் மருந்துக்கோட்டை ஸ்பாட்டு. சுய புகைப்படம் ஆபத்தான. ஸோ எண்டில் எல்லாம் போய் ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து வீக்கெண்டில் ஏதாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மைண்ட் ஸ்ட்ரெஸ் கம்மியாகணும், இந்த இடத்துல வந்துருங்க. வர வழியெல்லாம் கொஞ்சம் இதாக ஆஃப் ரோடு தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வர வேண்டிய இருக்கும். பட் கஷ்டப்பட்டு தான் பார்க்க முடியும். பாருங்கள், இங்கே இந்த மேற்கு தொடர்ச்சி மொத்தம் எல்லா மலையும் தெரியுது. இது நம்ம கல்யாண டிஸ்ட்ரிக்டில் பாதி இடமும் தெரியுது. மலைகள் மொத்த மலைகளும் அடிக்கடிக்க அழகாக தெரியும். இயற்கையாக பாதுகாக்கணும். இந்த இடத்த நம்ம பாதுகாக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. கண்டினியூவாக வீடியோ வந்துட்டோம். கேகே கேமரா கவரன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதில் ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் போட்டுருவோம். ஃபோட்டோஸ்லாம் அங்கே போய் பார்த்துங்க. சரியா? பாய், டாட்டா, பாய். தேங்க்யூண்ணா, நான் இதெல்லாம் சொல்லவே இல்லைண்ணா. இது கட்டஞ்சா, அது வேற ஒன்றும் இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா நறு கட்டஞ்சாதான் நம்புங்க. கலரை பார்த்து முடிவு பண்ணாதுங்க. இது பிகின் சின்ஸ் எண்டில் போடுவோம். சரியா? நம்ம இதில் இல்லை வரும்போது டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பேக்கில் போட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே கொண்டு போயிருங்க.